இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெத்தடை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, என்ன மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? ஆடுன்னு இங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல போய் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அனதர் மெத்தட், தட் இஸ் ஃப்ளோட் ஆட் ஆஃப் ஃப்ளோட் ஐ கமா I, float j கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ளோட் வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேயா, இன்ட் வராது, ஃப்ளோட் s1. ஓகேயா, ஃப்ளோட் s1 is equal to நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஆட் பண்ணனா இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I மைனஸ் j என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும், s1. இப்போ என்ன ஆகுது, I have created the date, I have created a variable and this variable is of data type float. I have created a method and the method has the return type float and it contains the values also float. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறேன், அப்போ மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ என்ன, ஃப்ளோட். அப்போ கட்டாயம் அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஃப்ளோட், ஓகே, ஃப்ளோட் c1 is equal to, ஓகேயா, ஆட் ஆஃப் float value na definitely it is a decimal point value. So I am going to pass a value like this, 15.2 comma 17.4. okay, I can give like this 17.4 comma 15.2. ஏன்னா அங்கே மைனஸ் பண்ண போகிறேன், நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது அதனால். ஸோ ஐ ஹவ் கிவன் ஹியர். அப்போ என்ன ஆகும், இந்த 17.4 இதை பார்த்த உடனே பார்க்கும், என்னடா இந்த கிளாஸுக்குள்ளே ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டுமே என்ன பேரில் தான் இருக்குது, ஆடு, இங்கேயும் ஆடு தான். அப்போ எதுக்கு பாஸ் பண்ணணும், ரெண்டுலேயுமே ரெண்டு ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது, அப்போ எதுக்கு பாஸ் பண்ணணும்னு பார்க்கும். டக்குன்னு என்ன பண்ணும், இதோட டேட்டா டைப் பார்க்கும், என்ன டேட்டா டைப், ஃப்ளோட்டு. இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு. அப்போ சத்தியமாக இது கிடையாது, அப்போ இங்கே போயிடும், இங்கே போயிடும், இங்கே போயிட்டு ஃப்ளோட் வேல்யூ, ஓகே இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு, ரிட்டர்ன் டைப்பும் ஃப்ளோட், இங்கேயும் ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட். அப்போ பக்கா மேட்ச் பிகம்ஸ் ஹியர். ஓகே, அப்போ என்ன பண்ணும், இட் டேக்ஸ் ஹியர், இதுக்குள்ளே வரும். இந்த 17.4 ஐ வேல்யூவாகவும் 15.2 எங்கே வரும், இங்கே ஜேக்கும் வரும். வந்துட்டு ஃப்ளோட் கொடுத்ததுனால s1 is equal to I minus j, s1 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இந்த c1ல் இருக்கும். நான் இப்போ அகெயின் என்ன பண்ணுறேன், நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா c1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, c1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ரெண்டு வேரியபிளுமே ஈக்குவலாக தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ளோட் சம் இன்ட் ஐ கமா ஃப்ளோட் int I, float j, float k. எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம், அந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அது இதாகும். எந்த ஒரு டெசிமல் வேல்யூவோட என்ன ஒரு ஹோல் நம்பர் ஆட் பண்ணாலும் அது டெசிமல் வேல்யூவாக தான் ஆகும். அதாவது 10.2வை 10 கூடையும் 20 கூடையும் ஆட் பண்ணாலும் அந்த 0.2 கடைசி வரைக்கும் வரும். ஸோ டெசிமலாக தான் மாறும். அதனால தான் நான் ரிட்டர்ன் டைப் என்னன்னு மாற்றிருக்கேன், ஃப்ளோட். ஸோ ஹியர் ஃப்ளோட் டேல மாறும். அப்போ ஃப்ளோட் s2 is equal to, okay, s2 is equal to I plus j plus k. ஓகேயா, இப்போ எப்படி கொடுக்குறேன், ரிட்டர்ன் s2 பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, அப்போ என்ன ஆகுது, இது எல்லாமே ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்.
க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இங்கே போய் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதே தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரன் பண்ணி பாருங்கள். ஆட் ஆஃப் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், இன்டீஜர் வேல்யூ. மற்ற அடுத்த ரெண்டு என்னது, ஃப்ளோட். அப்போ இன்டீஜர் வேல்யூ இங்கே கொடுக்கணும் 5. இப்போ இந்த 5 வேல்யூ ஐக்கு போகும், 17.4 எங்கே போகும், ஃப்ளோட்டுக்கு போகும், 15.2 எங்கே போகும்னா அடுத்து கே வேல்யூக்கு போகும். இப்போ இந்த C2 வேல்யூவை என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். Method overloading. You have overloaded a method called add with 2 parameters, integer parameters, with 2 parameters, with float parameters, and again with 3 parameters. என்ன வேணா கொடுக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுது, based upon the arguments. மூணுமே ஒரே நேம் தான், ஆனால் ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கால் பண்ணுது. This is how you have to write. If you want, you can take up this program. I'll show you. This is the program. This is the program. This is called as method overloading. அப்போ ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த கிளாஸுக்குள்ள மெத்தட் எப்படி வைக்கணும், மெயின் மெத்தட் போக மற்ற மெத்தட்ஸ் எப்படி வைக்கணுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேயா? This is what your method overloading. Thank you.